சின்ன வயசுல நான் உலகத்திலேயே கஷ்டமான வேலைன்னு நான் நினைச்சது என்ன தெரியுமா? ஜட்ஜ தாங்க. ஏன்னா இந்த படம்லாம் பார்ப்போமா, ஒருத்தன் நல்லவனா, கெட்டவனா, என்ன மாரி ஆளுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்ளோ ஆர்குமெண்ட்ஸ், அவ்ளோ நாள் கழிச்சு தான் ஒரு டெசிஷனுக்கே வருவாங்க. கஷ்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இருக்கிறதுல ஈசியஸ்ட் ஜாப் அதுதான். ஏன்னா நம்ம எல்லாருமே, எல்லா டைமும் எல்லாரையுமே ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஒருத்தவங்களோட ஹேர் ஸ்டைலு, கண்ணாடி, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, வாட்ச், ஷூவு, என்ன ஃபோன் வச்சிருக்கான், டாட்டூ போட்டிருக்கானா இல்லையா, வெள்ளையா, கருப்பான்னு ஏதாவது ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு ஈஸியா ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இதுல ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உள்ளாகுறவனும், ஜட்ஜ் பண்றவனும் மோஸ்ட்டா ஒரே ஆளா தான் இருப்பான். ஒருத்தங்க கிட்ட பழகுறதுக்கு முன்னாடி இவ்ளோ ப்ராசஸ் மண்டைக்குள்ள போய் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சு, அதுக்கப்புறம் பழகுறதெல்லாம் விட்டுட்டு, சிம்பிளா எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாம ஜாலியா பழகி பார்த்து, புடிக்குதுன்னா புடிக்குது, புடிக்கலன்னா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். அது அவங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, நம்மளுக்கு லைஃப் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஒரு நிறைய பேர் மேல டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. எந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவ இன்டைரக்ட்டா யாருக்காவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யார் கண்டா அப்படியே ஷேரிங்ல சுத்தி சுத்தி உங்களுக்கே யாராவது ஷேர் பண்ணாலும் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி உங்கள நிறைய பேர் ஏதாவது ஒண்ணு சொல்லி ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. பழகுறதுக்கு முன்னாடி நான் என்னென்னமோலாம் நெனச்சிருந்தேன். ஆனா பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, நீ இந்த மாரி ஒரு பெர்சன் அப்படின்னு. மாதிரி சொல்லி காமனா ஒரு ரீசன சொல்லியிருப்பாங்க இல்லையா? அது என்ன ரீசன் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தன பேரு ஒரே மாதிரி சொல்றீங்கன்றத பார்ப்போம்.